இப்போ பாருங்க, மீன ராசிக்கு ஜென்மசனி போய் கொண்டிருக்குங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். சிலதெல்லாம் கொஞ்சம் பாசிட்டிவாக தான் நடக்குதுங்கிற மாதிரி சில பாசிட்டிவான அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. அந்த நட்பு விஷயத்துல, பெண்கள் விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். காதல் அது மாதிரி விஷயத்துல பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு சில பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்புகள், சாதகமான சில கிரகங்கள் இருக்கிறதுனால மீனராசிக்காரங்க நம்ம பயப்பட வேண்டிய அவசியம். வணக்கம், நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரண்டி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மீனராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் 2026 எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறது சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல், பரிகாரங்கள் அது மாதிரி மூட நம்பிக்கைக்குள்ள போகாமல் உள்ளது உள்ளவாறு ஒரு கிரகம் ராசிக்கு இந்த இடத்துல இருக்கும் பொழுது எது மாதிரி ஒரு தாக்கத்தை இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான ஒளி தத்துவ பிரகாரம் கர்மா எப்படி செயல்படுகிறது, சாதகமான சம்பவங்கள் சாதகமற்ற சம்பவங்கள் எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில வருது, எது மாதிரி தாக்கத்தை கொடுக்குது, நம்மளுடைய வாழ்க்கையை எந்த திசையில திரும்ப போகிறது அப்படிங்கிறத துல்லியமாக மிகைப்படுத்தாமல் சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில பார்க்க போறோம். இப்ப பாருங்க, மீனராசிக்கு ஜென்மசனி போய் கொண்டிருக்குங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அதுல குரு பார்வை பெற்று விட்டார், அது கொஞ்சம் நல்ல விஷயம். அதே மாதிரி ராகு 12லையும் கேது 6லையும் இருக்கிறார். மாத கிரகமாகிய ராஜோகாதிபதி செவ்வாய் 4ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்தை பார்க்குது. தொழில ஜெயிப்பது, தொழில முன்னேற்றம், தொழில் முனைப்பு, வேலை முனைப்பு, வேலையில கெட்டிக்காரத்தனம், இதெல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. எப்பவுமே ஒரு ராஜோகாதிபதி கிரகம் 10ஆம் இடத்துக்கு சம்மந்தப்படும் பொழுது வேகமாக செயல்படுவோம், நல்லா முயற்சி எடுப்போம், எல்லாமே ஓரளவுக்கு சாதகமா இருக்கும். மாதம் முழுவதும், ஆகஸ்ட் மாதம் முழுவதும் செவ்வாய் 4 இருக்கிறது நல்ல ஒரு அமைப்பு, அது நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அடுத்தபடியா வரக்கூடிய 5ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற லட்சுமி ஸ்தானத்துல சூரியனும் புதனும் சேர்ந்து குருவோட சேர்ந்திருக்கிறது அற்புதம். இதனால நல்ல ஒரு இடம் சார்ந்த விஷயத்துல பாக்கியம். என்னதான் ஜென்மசனி போனாலும் சில பெனிஃபிட்ஸ் வர்றது, ஒரு தொடர்பு மூலமாக டக்குன்னு ஒரு கான்டாக்ட் மூலமாக ஒரு பெனிஃபிட் வர்றது, ஒரு ப்ராஜெக்ட் வர்றது, அது மாதிரி விஷயங்கள். அதே சமயத்துல நம்ம இடம் சார்ந்த விஷயங்கள், சுப விஷயங்கள், இதெல்லாமே கொஞ்சம் ஜென்மசனியாக இருந்தாலும் சிலதெல்லாம் கொஞ்சம் பாசிட்டிவாக தான் நடக்குதுங்கிற மாதிரி சில பாசிட்டிவான அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. லாபங்கள் பெறக்கூடிய அமைப்பு, இதுவரைக்கும் நம்ம செய்த ஒர்க்குக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட்டு, நல்ல ஒரு பெனிஃபிட்டு, ப்ரொமோஷனு. என்ன கொஞ்சம் ஜென்மசனியில் வேலையும் ஸ்ட்ரெஸ்ஸும் அதிகமாக இருக்குது, பட் இருந்தாலும் நம்ம சமாளித்து நான் போய்ட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல அமைப்பை கொடுக்குது. ஏன்னா எப்பவுமே சனி ராசிக்குள்ளே வரும் பொழுது மைண்டு பார்த்தீங்கன்னா ஓவர் ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்கும், இப்படி ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும், ஒரு ஹோப் இல்லாத மாதிரி இருக்கும். ஆனாலும் உங்களுக்கு இந்த மாதிரி சாதகமான அமைப்புகள் ஆகஸ்ட் மாதம் இருக்கிறதுனால ஓரளவுக்கு நம்ம கோப்பப் பண்ணிக்கலாம், ஓரளவுக்கு நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணிக்கலாங்கிற அளவுக்கு நல்ல பாசிட்டிவான ஒரு சப்போர்ட் நிறைந்த ஒரு தாக்கங்கள் இருக்கதான் செய்கிறது. ஸோ இதுதான் தெரிஞ்சிக்கக்கூடிய அமைப்புகள். அதே மாதிரி மற்ற கிரகம் பாருங்க, சுக்கிரன் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்து ராசியை பார்க்குறார், ஆனால் சனி செவ்வாயார் பார்க்க முடிகிறார். ஸோ அதனால அந்த நட்பு விஷயத்துல, பெண்கள் விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். காதல் அது மாதிரி விஷயத்துல பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு சில பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்புகள், கள்ளக்காதல் விஷயங்கள், கலப்பு காதல் விஷயங்கள்லாம் கொஞ்சம் நடக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்து அது உங்கள் வாழ்க்கையை எந்த அளவுக்கு பாதிக்குங்கிறத தெரிந்து கொண்டு நீங்கள் நடக்கணும். ஏன்னா சுக்கிரன் 7ஆம் இடத்துல இருக்கும்போது அது சனி செவ்வாய் பார்வை பெறும் பொழுது கொஞ்சம் ரிஸ்கான விஷயங்கள், இது மாதிரி எதிர்பாலினத்தினோட டீல் பண்ணுறப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா மற்ற கிரக அமைப்பெல்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஜென்மசனி தாக்கத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய ஒரு மாதமாக, ஓரளவுக்கு பெரிய பாதிப்பு இல்லாமல், உத்வேகம் குறையாமல் வரக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் வருது. மாணவர்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்க வேண்டியதாக இருக்கும், லாங் ஹவர்ஸ் படிக்க வேண்டியதாக இருக்கும். அப்பப்போ அவங்க பண்ணுற சில தவறுகளுக்காக திட்டு வாங்குறது, பிரச்சனை ஆகுறது, ஸ்கூலில் கொஞ்சம் பிரச்சனை ஆகுறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் நடுத்தர வயதினர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, ஒரு ஜாபுக்கு பண்ணுறாங்கன்னா முதல் படியே அது சக்ஸஸ் வராமல் ஒரு 2-3 படி போய் தான் வரக்கூடிய அமைப்புகள் கொஞ்சம் கொடுக்கும். அதே மாதிரி நடுத்தர வயதினர் வியாபாரம் அது மாதிரி இருக்கிறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் மனக்கலக்கத்தை கொடுக்குற மாதிரி சில விஷயங்கள் தான் அப்புறம் ஓரளவுக்கு பாசிட்டிவாக நடக்கும். அதே மாதிரி மூத்த குடிமகன்கள், சீனியர் சிட்டிசன்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடம்பு உபாதைகள் அது மாதிரி விஷயங்கள்லாம் போகிற மாதிரி இருக்கும். ஸோ பொதுவாக ஓரளவுக்கு குருவின் பார்வை ஜென்மசனிக்கு இருக்கக்கூடிய அமைப்புக்கு வந்தனால சாதகமான சில கிரகங்கள் இருக்கிறதுனால மீனராசிக்காரங்க ரொம்ப பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஓரளவுக்கு சாதகமான அமைப்பு தான் இருக்குது. நீங்கள் சமாளித்து வந்து விடுவீர்கள் என்றது தான் காட்டுதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இது ஒரு பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த உரை வைத்து திருக்கணித பஞ்சாங்கத்தில் ஜாதகத்தை போட்டு அதில் நம்ம பார்க்கும் பொழுது சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமாக பார்க்கலாம். அடுத்து வரக்கூடிய காலம் எப்படி மாற ஒரு வாழ்க்கை இருக்குது, நமக்கு அடுத்த திசை எப்படி திரும்புது, நமக்கு டைரக்ஷன், லைஃப் டைரக்ஷன் எப்படி போகுது, நம்மளோட இன்ட்ரெஸ்ட்டுக்கும் நடக்கக்கூடிய விஷயத்துக்கும் மேட்ச் ஆகுதா, நமக்கு இருக்கக்கூடிய சாய்ஸில் எந்த சாய்ஸ் எடுக்கலாம், எது மாதிரி சாதகமான பலன்கள் நம்ம எதிர்பார்க்கலாம், நம்மளுடைய
நம்மளுடைய பிராப்தங்கள் என்ன, நம்ம தோஷங்கள் என்ன, நம்ம யோகமான தொழில் என்ன, யோகமான வேலை என்ன, யோகமான படிப்பு என்ன, எது மாதிரி விஷயத்துல போகலாம், எப்போ வியாபாரம் பண்ணலாம், எப்போ நம்ம தொழில் அமைக்கலாம், அல்லது வேலையிலேயே இருக்கலாமா, வேலைன்னு எடுத்துட்டோம்னா வெளிநாடா உள்நாடா இருந்தால் வெளி மாநிலமா, அல்லது நம்மளுடைய ஓன் ஊரா, அல்லது பூர்வீகம் மூல சொத்துக்கள் எப்போ வரும், அதே சமயத்தில் வேலையில் அரசு வேலையா, அல்லது கார்பரேட் லைஃபா, பிரைவேட் செக்டாரா, இது மாதிரி விஷயங்கள் இருக்கு. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ரிலேட்டடாக பண்ணலாமா, இது மாதிரி தொடர்புகள் நமக்கு நல்லதாக கொடுக்கும் அப்படிங்கிறது. அப்புறம் ஃபேமிலி, குழந்தைகள், மேரேஜ், அது மாதிரி விஷயங்களும் பார்க்கக்கூடிய எந்த ஒரு கேள்வியாக இருந்தாலும் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி மூலமாக உங்கள் ஜாதகத்தை பிறந்த தேதி, பிறந்த நேரம் வைத்து, பிறந்த உரை வைத்து துல்லியமாக போட்டு டிகிரி அடிப்படையில் பார்த்து அடுத்து வரக்கூடிய காம்பினேஷன்ஸ் எப்படி, ஒரு கிரகமும் எந்த மாதிரி காம்பினேஷன்ஸில் இருக்காங்க, அது எந்த கர்மாவை கொடுக்கும், எது உங்களுக்கு சாதகமாக இருக்குது, எதை நீங்கள் எதிர்பார்க்கலாம், திட்டமிட்டு தேவையில்லாத மன உளைச்சல் இல்லாமல் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயத்தை சரியாக திட்டமிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை நீங்கள் படிப்படியாக நீங்கள் ஒன்றொன்னா நீங்கள் ரிசீவ் பண்ணும்பொழுது கண்டிப்பாக எதிர்நீச்சல் போடாமல் தேவையற்ற விஷயங்கள் செய்யாமல் ஓரளவுக்கு நம்மளுடைய கர்மாவுக்கு நிகரான, நமக்கு பிராப்தங்களுக்கு நிகரான செயல் திட்டங்களை செய்து அந்த நேரம் வருவதற்கு பொறுமையாக இருந்து காரியங்கள் ஒன்றொன்னாக சாய்த்து நம்மளுடைய வெற்றி பாதையில் பொறுமையாக நிதானமாக போய் நம்மளால் ஜெயிக்க முடியும். எதிர்நீச்சல் போடாமல் நம்மளுடைய தேவைக்கு இல்லாத சில விஷயங்கள், அதாவது ஒரு தவறும் வாழ்க்கையில் நம்ம செய்யும் பொழுது என்ன ஆகுதுன்னா ஒருவருக்கு நம்ம விலை கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அதாவது அதுக்கு பொருள் விரயமாகுது, சமய விரயமாகுது. அதுக்கப்புறம் நம்ம திரும்பி நம்மளோட வெற்றி பாதையில் போகிறக்குள்ளே போதும் ஆயிடுது இல்லைங்களா? ஸோ அதனால உங்களுடைய டைம் எப்படி இருக்கு, நம்மளுடைய பிராப்தங்கள் என்ன இருக்குன்னு முதலே தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி சாய்ஸ் நம்ம போயிட்டோம்னா தேவையற்ற விரயங்கள், தேவையற்ற தவறான முடிவுகளுக்கு அதனால வரக்கூடிய பாதிப்புகள் எல்லாம் தவிர்த்து வாழ்க்கையில் நம்மளுடைய கர்மா எப்படி இருக்குது, நமக்கு யோகமான ஒரு ரூட் என்ன, சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி என்ன சொல்லுது, நம்மளுடைய லக்னம் எப்படி இருக்குது, ராசி எப்படி இருக்குது, தசா புக்தி அந்தர சூக்ஷமங்கள் எப்படி இருக்குது, தசநாதன் புக்திநாதன் இப்போ நம்ம சொன்ன கோச்சார பொது பலனில் இப்படி வருதுங்கிறது ரெண்டையும் சேர்த்து வைத்து தசா புக்திகளும் அதே மாதிரி கோச்சார அமைப்புகளும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது இன்னுமே துல்லியமான பலன்கள் நம்ம எடுக்க முடியும். அது மூலமாக நமக்கு கிளாரிட்டி வரும். அது மூலமாக நமக்கு என்ன செய்யணும், எந்த நேரத்தில் செய்யணும், எப்போ இந்த விஷயம் நடக்குங்கிறதுக்கு காத்திருக்கக்கூடிய பொறுமையும் நமக்கு வரும். அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை திட்டமிட்டு வாழ்க்கையில் ஒரு படியாக நம்ம செய்யும் பொழுது உடல் நலம் பெற்று நல்ல ஒரு ஆத்ம திருப்தி பெற்று நல்ல வாழ்க்கையில் நம்மளுடைய பொட்டன்ஷியல் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வெற்றி பெற்று ரொம்ப அதிக ஆசைப்படாமல் நம்மளுடைய பிராப்தங்களை புரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி வாழும் பொழுது எளிதில் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.